வணக்கம் நண்பா. நேற்று ஏப்ரல் 19 எலெக்ஷன் டே வேற. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஓட் போட வந்திருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம தளபதிக்கு தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம்லாம் வந்திருந்தாங்க. பெரிய பெரிய நடிகர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசிகரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஆனால் நம்ம தளபதியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கும்பல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்துருச்சு. தமிழ்நாடோட சிஎம் ஸ்டாலினுக்கு கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து அரசியல் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதுக்காக இவ்வளோ கூட்டம்னா பார்த்தீங்கன்னா யாராலையும் முடியாது. நம்ம தளபதி ஒரு ஆள் மட்டும்தான் இது வந்து முடியும். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று அஃபீஷியலாக விட்டுருந்தாங்க. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா கில்லி படம் பார்க்கறதுக்கு போகலாம் 4K வெர்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரீரிலீஸ் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து எல்லா படத்தையும் பீட் பண்ணிடும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் கில்லி படம் வந்து ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆகிட்டு இருக்கு. எல்லா டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம செலிப்ரேஷனாகவே போயிட்டு இருக்குது. நேற்று ஏப்ரல் 19 நேற்றே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்னால பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லா படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஷோ 1 ஷோ அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு இருந்தாங்க. நம்ம தளபதியோட இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 4 ஷோ பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் 4 ஷோவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போயிட்டு இருக்குது. ஒரு புது படத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து ரீரிலீஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா நிறைய படங்கள் வந்து புது படங்கள் வருது. அந்த படங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஆனால் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் பார்த்துருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறமேல வந்தவங்கலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனோட கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் யார் படத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.